படைத்தவர்கள் இந்த நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நடத்துகிறார்கள் என்றால் இந்த ஊருக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த ஒளிபெருக்கின் வழியாகவாவது தமிழின் பெருமையும் தமிழ் கலாச்சாரத்துடைய பண்பாடும் அவர்களை சென்று சேரட்டும் என்றாவது ஒரு காலம். விரைவில் ஒரு காலத்தில் இந்த அரங்கம் மீண்டும் நம்முடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பேசிக் கொண்டிருக்கும் போது சொன்னார், 1000 பேர் 2000 பேர் கலந்து கொண்டு நடந்த இந்த திருவிழா கோலம் நிச்சயமாக மீண்டும் புத்துயிர் பெறும். அது ஏனென்றால் நிகழ்ச்சி என்பதை தொடர்ந்து நடத்துவதில் தான் இருக்கிறது பேர். அந்த பெருமையை கட்டி காக்கிற இந்த நகரத்தாரோடு அவர்களோடு சார்ந்து பணியாற்றக்கூடிய அத்துணை நல்ல உள்ளங்களை இந்த நேரத்திலே நான் வாழ்த்துகிறேன். எதிர்கால சந்ததிகளுக்காகத்தான் பெற்றோர்கள் அனைவருமே உழைக்கிறோம். இந்த தமிழ் உலகம் பெரிய உலகம் என்று பாடுகிறோம். உலகத்திலேயே தமிழனுக்குத்தான் பெருமை என்றெல்லாம் சொல்கிறோம். தமிழ் மொழியிலே 100க்கு 100 மதிப்பெண் பெற்றால் முதல் மாணவி என்று சொல்கிறோம். பெரிய பேர் அந்த மாணவிக்கு. அல்லது அந்த மாணவன் 100க்கு 100 எடுத்தார், அல்லது 12ஆம் வகுப்பிலே முதல் மதிப்பெண் எடுத்தார், மாநில அளவிலே தமிழ் மதிப்பெண் எடுத்தார். எத்தனையோ சலுகைகள் தமிழ் வழியிலே 1ஆம்